நட்புகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வைஃபை இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அண்ட் பூஸ்ட் பண்றது எப்படி அப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறோம். அதுவும் இந்த லாக்டவுன்ல இன்டர்நெட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் வைஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் அப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். சம்டைம்ஸ் மொபைல்ல இருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது சரியான ஸ்பீடு இருக்காது. இல்லை வீடியோ காலோ இல்லை ஸ்கைப் காலோ பண்ணும்போது கனெக்டிவிட்டி இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு எப்படி இன்டர்நெட்டை இன்க்ரீஸ் பண்றது அண்ட் ஸ்பீடை பூஸ்ட் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் குட் வைஃபை சிக்னல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். வைஃபை சிக்னல் பொதுவாக டிபிஎம்ல மெஷர் பண்ணுறாங்க, அதாவது டெசிபல் இன் மில்லி வாட்ஸ். இது பொதுவாகவே நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா -30லேருந்து மெஷர் பண்ணுறாங்க. -30னா பர்ஃபெக்ட் சிக்னல் சொல்லலாம், -50னா எக்ஸலண்ட், -16னா குட் ரிலேபிள் சிக்னல், ஒரு ஹெச்டி வீடியோ கால்லாம் பேசிக்கலாம், -67னா ஓகே வாய்ஸ் கால் அண்ட் நான் ஹெச்டி வீடியோக்கு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். -67 விட கம்மியாக இருந்துச்சுன்னா வீக் சிக்னல்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வைஃபை ஸ்பீட் எவ்வளோ இருந்தால் நம்மளால் பேசிக் ப்ரௌசிங்லேருந்து நல்ல வீடியோ கால் வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை ஸ்பீடு 0.5 Mbps/s 6 Mbps வரைக்கும் ஸ்பீடாக இருந்ததுன்னா நம்மளால் ஓரளவுக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் வைஃபை ஸ்பீடு மூலமாக. ஸோ எப்படி இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப் இருக்குது. வைஃபை ஸ்கேனர் அண்ட் ஹீட் மேப்பிங் டூல். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போது வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் அப்டேட்டடாக இருக்கிறது. பொதுவாகவே நம்ம யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. இதை எப்படி செக் பண்ணணும்னா, வெப் ப்ரௌசரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ரவுட்டர் லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் ரன்னிங்கில் இருக்கா, அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுளில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரவுட்டருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ கூகுளில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரவுட்டரை அப்டேட் பண்ணிடுங்க. டிப் 2 கட் ஆஃப் வைஃபை லீச்சஸ். அதாவது நமக்கே தெரியாமல் நம்ம வைஃபை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய ஆப் வந்துருச்சு. உங்கள் வைஃபை ஹேக் பண்ணுறது கூட ஆப் இருக்குது. ஸோ ரெக்கமெண்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்டட் வைஃபை தான். வைஃபை பாஸ்வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். காமன் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான வைஃபை பாஸ்வேர்டு யூஸுங்க. நெய்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது நமக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வைஃபை என்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பிளேஸ் சூஸ் பண்ணணும். பொதுவாகவே ஐடியல் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் ஹோம். அதாவது வீட்டில் சென்டர் பிளேஸில் வைஃபை ரவுட்டர் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல வைஃபை சிக்னல் கிடைக்கும். வைஃபை சிக்னல் ஓம்னி டைரக்ஷனில் தான் சிக்னலை ஸ்ப்ரெட் பண்ணும். படம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ரவுட்டரை ஹை லெவல் ஹைட்டில் இல்லைனா அதை விட ஹையரில் வச்சிங்கன்னா இன்னும் நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். வைஃபை ரவுட்டரை எலக்ட்ரானிக் குட்ஸ் இல்லைனா அப்ளைன்சஸ் பக்கத்தில் கண்டிப்பாக வைக்காதீங்க. அது சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வீக் பண்ணும். அண்ட் கார்னர் ஆஃப் ஹவுஸில் தான் மேக்ஸிமம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணி அந்த மூவ் பண்ணி சென்டர் ஆஃப் ஹவுஸில் வச்சிங்கனாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டு எ டிஃப்ரெண்ட் வைஃபை சேனல். எல்லா ரவுட்டருமே வைஃபை சேனல் வழியாக தான் நமக்கு சிக்னல்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலாகவே நம்ம டிஃபால்ட்டாக சேனல் 1 or 6 தான் இருக்கும். அதை மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க நிறைய பேர். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வைஃபை ரவுட்டரோட அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் வீக் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்கள் ரவுட்டரில் அட்மினில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு கோ டு செட்டிங்ஸில் லுக் ஃபார் ஒயர்லெஸ் செட்டிங்ஸ். அங்கே சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேனலில் 1 or 6 அதை தவிர வேறு எந்த சேனல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அப்ளிகபிள் ஆகும். கண்டிப்பாக வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டு 5 GHz. யூஸ்வலாக சில ரவுட்டர்ஸ் எல்லாம் 2.4 GHz ஒயர்லெஸ் ஃப்ரீக்வன்சி தான் சப்போர்ட் பண்ணும். உங்கள் ரவுட்டர் 5 GHz சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்னா, யூஸ்வலாக லாகின் பண்ணுற மாதிரி அட்மினில் லாகின் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒயர்லெஸ் செட்டிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஆப்ஷன் இருக்கும். அதில் 2.4 GHzலேருந்து 5 GHz செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும்.
ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஒய்ஃபை ஆண்டனா வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு. பொதுவாகவே ஒய்ஃபை ஆண்டனா எல்லாமே வந்து டுவார்ட்ஸ் வந்து அப்வர்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் ஹரிசாண்டலில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல் கிடைக்கலன்னா ஹரிசாண்டலில் வந்து ஒரு ஒய்ஃபை ஆண்டனா ஹரிசாண்டலாகவும் ஒரு ஒய்ஃபை ஆண்டனா வந்து வெர்டிக்கலாகவும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்ல பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து வேறு ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக கிடைக்கும். டிப் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் வைஃபை பூஸ்டர். டூ இட் யுவர் செல்ஃப். ஒரு புது ஸ்டடி என்ன சொல்லியிருக்குன்னா அலுமினியம் கேன்ஸ் இந்த ஃபாயில்ஸ் வந்து எஃபெக்டிவ்லி நம்ம ஒயர்லெஸ் சிக்னல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த அலுமினியம் ஃபாயில்ஸ் இல்லைன்னா அந்த வாட்டர் கேனை வந்து சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதை வந்து ஆண்டனா மேலே நீங்கள் வச்சிங்கனாலே இந்த டெட் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணும் ஒய்ஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த். அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் நமக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேன், கார்ட்போர்ட், சிசர்ஸ், ரூலர், சூப்பர் க்ளூ, பென், கேம்பஸ் இதெல்லாம் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் வந்து டாப் போர்ஷன் ஆஃப் அலுமினியம் கேனை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து நம்ம அந்த அலுமினியம் கேனை ரெடி பண்ணணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப். அப்புறம் வந்து எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிடலாம். அப்புறம் வந்து நீங்கள் கார்ட்போர்டில் ப்ளேஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் ஃபார்மில் வந்து வச்சுட்டு அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி இதை வந்து அழகாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸோ செமி சர்க்கிள் ஃபார்மில் கட் பண்ணியிருக்க இந்த கார்ட்போர்டில் சென்டரில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம ஆண்டனா ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த செமி சர்க்கிள் ஃபார்மில் இருக்க இந்த கார்ட்போர்டை ரெண்டு பக்கமும் இந்த கேனோட ரெண்டு பக்கமும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா போதும். அலுமினியம் கேன் செட்டப்பை அப்படியே கரெக்டாக வந்து இந்த ஆண்டனாவில் ஒய்ஃபை ஆண்டனாவில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் இதை வச்சுட்டாலே நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஹோம்மேட் பூஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா ஒய்ஃபை ரிப்பீட்டர் இல்லைனா எக்ஸ்டெண்டர் வாங்கிக்கோங்க. ஒய்ஃபை ரிப்பீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணும் நம்ம எக்ஸிஸ்டிங் சிக்னலை நம்மகிட்ட வாங்கி அப்படியே ரிப்பீட் பண்ணோம். அதான் ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் சிக்னலை சேம் வே தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும். பட் ரேஞ்ச் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அண்ட் காஸ்ட்லி கூட. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஒய்ஃபை டெக்னாலஜி. இப்போ வர்ற லேட்டஸ்ட்டாக வர்ற எல்லா ரவுட்டருமே வந்து 802.11ac இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீட்ஸ். அதான் கம்பேர்ட் டு இந்த லோயர் ரேஞ்ச் ரவுட்டர் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சிம்பிளாக வந்து இந்த ரவுட்டரை வந்து ஸ்பீட் எப்போல்லாம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ரவுட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை பவர் பிளக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.